ஜோலார்பேட்டை திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணியை ஆதரித்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நாளைக்கு ஒரு வேலைக்கு போறது பயனுள்ளதா இருக்கும், மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லா விட மிகப்பெரிய ஒரு திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம கொடுத்த வாக்குறுதி. இன்னைக்கு இந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, இப்ப நான் கொடுக்கறேன்னு சொல்லி 5000 ரூபாய் போன மாசம் கொடுத்தாரா இல்லையா? அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? ஆட்சி திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, உயர்த்தி 2000 ரூபாய் தரன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் சொன்னா நிச்சயம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ் புதல்வர் நான் முதல்வர் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி. 10 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் புதுசா வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி தரப்படும். அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் போயிட்டு இருக்கு. நாம திருப்பி ஆட்சிக்கு வந்தோடனே அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் வாக்குறுதி. பல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி மகளிர், உங்களுக்கு தெரியும். அதுதான் இல்லத்தரசி திட்டம்னு. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு முதலமைச்சர் ஆனோன்னு நம்முடைய தலைவர் மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவார். அந்த கூப்பன்ல உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதியை நீங்களே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், டிவியா இருக்கலாம், குக்கரா இருக்கலாம், வாஷிங் மெஷின் எதுவா இருந்தாலும் 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மகளிர் நீங்களே டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். இவ்வளவு திட்டங்களும் இதெல்லாம் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை செஞ்சு முடிக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இங்க இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு அனுப்பணும். செய்வீங்களா? நாம இன்னைக்கு இத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அது செஞ்சு கொடுப்போங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கு. ஆனா நம்ம எழுத்து நிக்கிற டீம் யாரு, அணியது? நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. யார் இருக்க டெல்லி அணியில? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவருடைய அடிமை கூட்டம், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி போட்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு தெரியும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மள அனுமதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகவை கூட கூட்டிக்கிட்டு அவங்களோட போர்வையில மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. நாம மீண்டும் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டுல என்னைக்கும் பாசிச சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல்ல மீண்டும் ஜெயிக்க போவது நம்முடைய தமிழ்நாடு தான். ஜெயிச்சு காட்டுவோமா? டெல்லிக்கு சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேர்தல். நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.